ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு பெரிய அப்டேட்லேருந்து நம்மளோட வின்ஸ் மெக்மேன்லேருந்து. ஸோ அகெயின் வின்ஸ் மெக்மேன் டபிள்யூயில் வராரா அண்ட் அவர் வந்து தன்னோட டபிள்யூ கம்பெனியை வந்து திரும்பி ஓன் பண்ண போகிறாரா, வாங்க போகிறாரா இந்த டிகேவோட கையிலேருந்து. ஸோ ரீசென்ட்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஜொனாதன் கோச்மேன் ரீசென்ட்லி பார்த்தோன்னா அதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு த ட்ரஸ்ட் சோர்சஸ் வித்தின் த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி, வின்ஸ் மெக்மேன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பேயிங் WWE பேக் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ ஆக்சுவலி இந்த நியூஸ் நான் வந்து எப்பயோ பார்த்தேன், ஒரு 2-3 நாள் முன்னாடியே பார்த்தேன். ஆனால் நான் இதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். லிட்ரலி கைஸ் இந்த அப்டேட்டை பார்த்து நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி அப்டேட் நான் வந்து பார்த்துருந்தேன், நான் சேனல்லையும் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும், ஆல்ரெடி நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அகெயின் அவர் வந்து கம்பெனி வாங்கலாம், இல்லை ஒரு நியூ கம்பெனி வந்து அவர் ஓப்பன் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் நியூஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இந்த நியூஸ் பார்த்தோன்னா உண்மையிலே வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் சீரியஸாக வந்து பார்க்கப்படுது. அண்ட் பல சேனல்ஸ் பார்த்தோன்னா இந்த டாபிக் பற்றி வந்து பேசுகிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து வின்ஸ் மெக்மேன் அகெயின் டபிள்யூ கம்பெனியை வந்து வாங்க போகிறாரா? ஏன்னா இந்த ஜொனாதன் கோச்மேன் வந்து ஏதோ சும்மா ஆள் கிடையாது போல், ட்ரஸ்ட்டு போல். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஏன் வந்து இதை நம்பப்படுதுன்னா அதுக்கான ஒரு தியூரி வந்திருக்கு, ஒரு கதையை வந்து தெரிய வந்திருக்கு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்னென்னா, ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா டிகே கையில் வந்து டபிள்யூ கம்பெனி இருக்குது. ஏன் வந்து அகெயின் நம்மளோட வின்ஸ் மெக்மேன் இந்த கம்பெனியை வாங்கலான்னா வாங்க முடியும் அவரால். அந்த ஸ்டாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, பவர்னு வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு யார்கிட்ட அதிகமாக வந்து ஸ்டாக் இருக்கும் அவங்க தான் வந்து அதிகமாக பவர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. இப்போது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் வின்ஸு கையில். அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இது ஒர்க் ஆகும். நிறைய வந்து கம்பெனிஸ்லாம் வந்து அதில் ஸ்டாக் வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா கம்பெனி வந்து ரூல் ஆகும். ஸோ இதில் வந்து அகெயின் வின்ஸால் வந்து அது பண்ண முடியும், கம்பெனியை வந்து வாங்க முடியும்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து ஏன் அவர் வந்து கம்பெனியை விட்டார், ஏன் கம்பெனியை வந்து விற்றுட்டார், அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு தியூரி வந்து சொல்லப்படுது. தியூரி வந்து என்னென்னா, ஏன்னா வின்ஸுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, சரி நம்ம வந்து இந்த கோர்ட்டுக்கெலாம் போக போகிறோம், சில வேலைகள் இருக்குது, இஷ்யூலாம் இருக்குது, நம்ம வந்து இப்போ இந்த சிக்கத்தில் தான் வந்து மாட்ட போகிறோம், எத்தனை நாள் மாட்ட போகிறோன்னு கூட அவருக்கெல்லாம் தெரியும். ஏன்னா வெயிட்டுக்கை அவங்க வெயிட்டுக்கை பெரிய ஆளுங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், தலைவா இந்த மாதிரி நியூஸ் வந்துருக்கு, ஸோ இந்த மாதிரி சிக்கத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, எத்தனை நாள் வந்து ஆகும், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பெரிய ஆளுங்க, பெரிய கதை. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த கேஸு இதிலலாம் வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதுக்காக அவர் வந்து இந்த கம்பெனியை வந்து டிகே கையில் வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் வந்து அங்கே பிஸியாக இருக்க போகிறாரு. அண்ட் ரெண்டாவது விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அவருக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது, அதுவும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தில் அவர் இருக்கார் அண்ட் கம்பெனியும் ஓன் பண்ணுறாருன்னா டெஃபினெட்லி அதை வந்து அவரோட இந்த கம்பெனியை தான் அஃபெக்ட் பண்ணும் டபிள்யூஏ. ஏன்னா எந்த ஆளை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற போது அவரோட ப்ராடக்டை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்தமாதிரி அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து உஷாராக தன்னோட இமேஜை வந்து கட் பண்ணிட்டாரு. கம்பெனி வேறு, நான் வேறு, அந்த மாதிரி பார்த்தா டோட்டலி வந்து இது எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது பிரில்லியன்ட்டுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தமாதிரி பார்த்தா தன்னோட கேவலமான விஷயத்து இதிலலாம் மாட்டிக்கிட்டாரு, பப்ளிக்கில் வந்துடுச்சு. பட் அதுவும் வந்து கம்பெனி இதுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டாரு. மேபி இது வந்து இது ஜஸ்ட்டு இது மட்டும்தான் என்னோட தாட்டு, ஓகேவா? ஸோ அவர் வந்து மாட்ட போகிறாருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனியை விற்றுட்டாரு டிகே கையில். ஸோ அவர் வந்து ஃப்ரீ ஆகிட்டார். இப்போ அங்கே வந்து ஒரு பிஸியாக இருக்கார். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா நமக்கு வந்து கிளியராக தெரியுது. சில தற்கொலைகளுக்கு இன்னும் புரியல, பட் நான் வந்து பல வீடியோஸ் போட்டேன், ஆல்ரெடி நான் வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டேன். டிகே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து காசு வந்து கரைக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த ஃபேன்ஸ் கையில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இது பண்ணிட்டாங்க. எவ்வளோலாம் வந்து காசை கரைக்க முடியுமோ, ஏதோ டபிள்யூ வந்து இப்போ போக போகுது, அவர் கையிலேருந்து போயிடும் போல். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனியோட இதை வச்சுக்கின்னு. அண்ட் லாங் டைம் ஸ்டோரியிலே அவங்க வந்து பார்க்கல. இப்போது இந்த ஸ்டேஜ் என்னது, இந்த அரினா வந்து ஃபில் ஆகணும்பா, அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்தமாரி ராக் வந்து சோல் மெத்தட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் சும்மா தான், எதுக்கு டிக்கெட் விற்கிறோம், அந்தமாரி தான். அங்கே வந்து அவங்க இந்த லாங் டைம் ஸ்டோரி லைன்லாம் வந்து பார்க்கல. ஸோ கிளியராக தெரியுது டிகேவோட மைண்ட் செட் வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கட்டும், ஆடு, இங்கில் ஃபுல்லாக ஆடை கூடமா நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு தெரில, நம்ம வெறும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் தான் பே பண்ணுறோம், அந்த டிவியில் பார்க்குற இதுவும் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு கிளியராக தெரியும் அவங்களுக்கு வேணுன்றது காசு இருக்கிற வரைக்கும்
நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒரு வகையில் எங்கள் தியூரி என்ன சொல்லப்படுதுன்னா டிகேஓக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம கையில் வந்து இது இருக்க போகிறது கிடையாது. வின்ஸு வந்து திரும்பி இந்த கம்பெனியை வாங்கிடும். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ காசை வந்து இது பண்ண முடியுமோ கடிச்சிக்க முடியுமோ அதை வந்து பண்ணிடலாம். அண்ட் லிட்ரலி அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வைரலாக வந்து போயின்னு இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ இதுதான் கைஸ் தியூரி. ஸோ டிகேக்கு ஆல்ரெடி தெரியும் வின்ஸை வந்து திரும்பி வாங்கிடுவார். ஸோ இப்போ அவர் கையில் டிகே கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபுல்லாக வந்து கடிச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி வந்து பண்ணுறாங்க. ஃபேன்ஸை பார்க்குறத விட அவங்க வந்து காசை தான் பார்க்குறாங்க. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ரெசல்மேனியா வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ராக் வச்சுலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாஸ் வேகாஸில் தான் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்னு அகெயின் ஆல்ரெடி அங்கே இருந்தாங்க, அகெயின் திரும்பி அங்கே போகிறாங்க. இது வந்து பிஸ்னஸ் இல்லை, ஆக்சுவலி இது மக்களை வந்து பிட்ரேல் பண்ணுறது, துரோகம் பண்ணுறது. ஃபேனாக இதுவாக வந்து பார்க்கல, பச்சையாக இது வந்து ஒரு துரோகம் வந்து தெரியுது. ஓவராலாக சோஷியல் மீடியாவில் வின்ஸ் ரிலேட்டட் டிகேஓ ரிலேட்டட் இப்போ ரீசெண்ட்லி இதுதான் கைஸ் போயின்னு இருக்குது. இதுதான் உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் இது ஒரு தியூரி. பட் எங்கேயும் வந்து லாஜிக்லாம் வந்து எஸ் கரெக்டாக இருக்குது. ஏதோ நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். டிகேஓ வந்து ஏதோ தெரியும் போல் டபிள்யூ நம்ம கையில் எப்பயுமே வந்து ஃபுல் டைம் இருக்க போகிறது கிடையாது, இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி அந்த விஷயம்லாம் பார்த்தோன்னா பல வாட்டி தருது. ஆஸ் அ கிரியேட்டர் நானும் வந்து அதை நிறைய வாட்டி நோட் பண்ணிட்டேன், வீடியோஸ்லாம் கூட நிறைய வாட்டி போட்டேன். சில பேருக்கு அது புரியல, பட் ஒரு நாள் வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில டாட் வந்து கனெக்ட் ஆகுது. பார்க்கலாம் வின்ஸ் வாங்கினாரா இல்லையான்ட்டு. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நான் கூட லோகன் பால் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி லோகன் பால் வந்து தன்னோட ஹேட்டர்ஸை பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு. அவரும் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து இது பண்ணுறாங்க. மெயின்லி அவர் வந்து ஃபேன்ஸு சொல்ல, மெயின்லி வந்து சில சூப்பர் ஸ்டார்ஸு பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இல்லை வந்து மெயின் மீடியாவில் இருக்கவங்க, என்னடா இவன் ஏன் இங்கே இருக்கான். ஸோ அவரை வந்து எதிர்த்து கேட்குறவங்களாம் பார்த்தோன்னா இவர் வந்து பயமாக கேட்டார். என்ன வந்து ஏன் ஃபேன்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னா, ஏன்னா நான் வந்து எதுவும் பண்ணுறேன், நான் வந்து எப்படி சொல்கிறது, என்னை ஹேட் பண்ணுறாங்களோ இல்லை என்ன லவ் பண்ணுறாங்களோ, ஆனால் வந்து என்னை பார்க்குறாங்க, இதனால தான் நான் வந்து இங்கே இருக்கேன், எனக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது, நான் வந்து நல்லா ரிசல்ட் பண்ணுறேன், எல்லாமே பார்த்தா வந்து சொல்கிறாரு. ஹேட் பண்ணுறாங்களோ லவ் பண்ணுறாங்களோ ஆனால் என்னை பார்க்குறாங்க, உன்னை யார் பார்க்குறா, அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி பேடஸாக வந்து கேள்விலாம் வந்து கேட்டு ஒரு பெரிய லாங்காக வந்து வீடியோவில் பேசியிருக்காரு. நான் ஜஸ்ட் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் கேஸ் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஆக மொத்தத்தில் அவர் வந்து ஹேட்டர்ஸை பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கட்டு தான். அவர் வந்து யூடியூபராக இருந்தாலும் வந்து ரெஸ்லிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கார். சில ரெஸ்லர்ஸை விட லோகன் பால் வந்து ஒரு நல்ல ரெஸ்லராகவும் இருக்கார். மைக்லேயே வந்து நல்லா இருக்கார். உண்மையை சொல்கிற அவருக்கு வந்து குறையெல்லாம் கிடையாது. சில பேருக்கு அஃப்கோர்ஸ் ஏரியா தான் செய்யும், என்னடா அவன் யூடியூபராக இருந்தால் திடீர்னு பார்த்தா ரெஸ்லிங்கில் இவ்வளோ நேம் கிடைக்குது, பெரிய பெரிய ஸ்பாட் வந்து கிடைக்குது, வைரல் ஆகிறான். அதுக்கும் வந்து லக்கு கிடையாது. அவர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷமாக வந்து சோஷியல் மீடியாவில் இருந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுலாம் தெரிஞ்சு எல்லாமே பார்த்தா ஹார்ட் ஒர்க் கையில் தான் இருக்குது. ஸோ அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால இங்கே இருக்கார். அண்ட் அவர் அதுதான் சிம்பிளாக வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம அடுத்த அப்டேட் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட கோல்பக் இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணுறாரு. எஸ், இங்கே வந்து கேஜ் கோல்பக்கோட பையன் வந்து தன்னோட அப்பா மாதிரியே வந்து டேட்டோ வந்து போட்டிருக்காரு. ஆமாம், அதே சேம் டேட்டோ தான், ஆனால் இவர் வந்து ரைட் கையில் வந்து போட்டிருக்காரு. அண்ட் இங்கே கோல்பக் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் லெகசியை இவன் வந்து கண்டினியூ பண்ண போகிறா, ஸோ லெகசியை கொண்டு போ மகனே, அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேஜ் வந்து வேறு லெவலில் வந்து வந்துட்டாப்புல. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம டிவிலலாம் பார்க்கும்போது குழந்தை அந்த எப்படி சொல்கிறது ஷோல்டர் மேலே இருந்தாப்புல, கோல்பக் ஷோல்டரில். இப்போ திடீர்னு பார்த்தா ஷோல்டர் எதிர்த்து இருக்கிற மாதிரி வந்து இருக்காப்புல. அண்ட் எஸ், அந்த ஓஜி கோல்பக், அந்த ப்ரைம் கோல்பக் மாதிரி இல்லைனாலும் ஒரு பாய் கோல்பக் மாதிரி வந்து நம்மளோட கேஜ் கோல்பக் இருக்கார். அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சர் இருக்குது, கோல்பக் சன்னு வேறு. ஸோ நல்லா வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி லுக் லைக் கோல்பக் வந்து தன்னோட பையனை வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் வர வைக்க போகிறாரு. கேஜ் கோல்பக்கை வந்தால் சந்தோஷம் தான், ஏன்னா அவரோட ஸ்டைலில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஜூன் 30 நடக்க போகிற மண்டே ட்ராலியை பார்த்தோன்னா அடுத்தது ஜூலை மாதம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனை வந்து டேப் அப் பண்ணிவிடுவாங்க. எஸ், ப்ரீ டேப் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ
2 ஷோ 1 நைட் அந்த மாதிரி பார்த்தோன்னா இவங்க வந்து அட்வர்டைஸும் வந்து பண்ணுறாங்க. இது கன்ஃபார்மு. ஸோ 30ஆம் தேதிக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன்லேயே வந்து இவங்க அதுக்கப்புறம் நடக்க போகிற மண்டே நைட் ராவே வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம இந்தியாவில் 31ஆம் தேதி. ஸோ அப்பயே லீக் ஆகிடும் போல். ஒரே நாளில் நமக்கு வந்து ரா ஸ்மாக்டவுன் ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துடலாம். தென் ஒரு பீக்கை வந்து தெரிய வந்ததுக்கு நம்மளோட கெவின் ஓவன்ஸ் வந்து பிளான் பண்ணுறாரு. இந்த லேம்பர்கினியை வந்து தன்னோட டாட்டருக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் டாட்டருக்கு வயசு வந்து வெறும் 5 இயர்ஸ், 5 வயசு தான். ஆனால் லேம்பர்கினி கொடுக்கலான்னு பார்க்குறாரு. நம்மளாம் ரியல் லைஃப்பில் பார்த்துட்டு கூட மாட்டோம். ஆஸ் எ இந்தியன் நம்ம கண்ட்ரி அப்படி அவ்வளோ வந்து எக்கனாமிக்காக வந்து இல்லை. அண்ட் ரீசெண்ட்லி நம்மளோட ஜான்சினா வந்து நம்மளோட ஸ்டெஃப்னியோட சேனலில் வந்துருக்காங்க. ஸ்டெஃப்னி பிளேசஸ்ன்னு நினைக்கிற சேனல் பேர். பை த வே இதில் பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஹீல் கேரக்டர் இருக்குல்ல, அதில் வந்து அவர் வந்து லைட்டாக ஸ்டெஃப்னியோட ஹீல் கேரக்டரையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்டெஃப்னியோட ஹீல் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாரு. அண்ட் இது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லிட்ரலி அக்ரி பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஐ மீன் ஸ்டெஃப்னி வந்து ஒரு ஐகானிக்கான ஹீலு, ஓகேவா? அத்தாரிட்டி இந்த மிக்மேன் ஃபேமிலிலாம் வந்து ஹீலை வந்து தரமாக பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தோன்னா நம்மளோட ஜான்சனை எடுத்திருக்காரு. அண்ட் எனக்கு வந்து லைட்டாக சிமிலராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜான்சனோட இந்த கேரக்டர் வந்து எப்படி நினச்சிருந்தேன்னா, நம்மளோட பிரேக்கிங் பேட்டில் மெயின் கேரக்டர் இருக்கார்ல, அவர் மாதிரியே வந்து அவர் பேசுகிறாரு ஸ்லோவாக. என்னது ஐ எம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் டேஞ்சர் அந்த மாதிரிலாம் பேசுவார்ல. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பேசுகிறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரேக்கிங் பேடோட மெயின் கேரக்டரும் அண்ட் ஜான்சனோட கரண்ட் கேரக்டரும் நீங்கள் வந்து ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஆமாம்ல ஒரே மாதிரி இருக்குன்னு. ஸோ மேபி இன்ஸ்பயர்ட் பை அந்த கேரக்டரும் அண்ட் ஸ்டெஃப்னியோட சில பாயிண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எங்கே ஜான்சனா வந்து யூஸ் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜான்சனா வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாரு, இதுதான்ப்பா என் வீடு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாருன்னா தன்னோட ஒய்ஃபோட கையில் ஆர்ம்ஸில் அவர் வந்து இதுதான் ஹோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் டபிள்யூட ரிங்கு அது வந்து தன்னோட ஹோமாக வந்து ஜான்சனா ஃபீல் பண்ணுறாருன்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நேற்று நான் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸோட இது காமிச்சிருந்தேன், அஃபிஷியல் போஸ்டர் ஜான்சனோட போஸ்டர் காமிச்சிருந்தேன். ஆனால் அவங்க வந்து டிக்கெட்ஸ் இது பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க எஸ்டர்டே. வெறும் 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தா சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது. லிட்ரலி கைஸ் கிரேஜி ஃபேன்ஸ். ஆனால் சவுதி அரேபியா வெறும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தோன்னா ரியாத் வந்து அந்த அரீனா இப்போது சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது. வேறு லெவலில் பார்த்தோன்னா ஜான்சனா ஒரு ட்ராவாக இருக்காரு, இது கிளியராக வந்து தெரியுது. அவங்களுக்கும் தெரியும் ஜான்சனோட கடைசி இதுன்னு, விட்டுருவாங்களா, காசும் இருக்குது, யார் வந்து தடுக்க போகிறா. ஸோ வெறும் 2 ஹவர்ஸில் சோல்ட் அவுட் ஆகிட்டுக்குது நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்காக. சரி, ஜான்சனா வந்து இப்போ ரிட்டையர் ஆகிறாருல, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிறாரு, எதுக்கு தான் ரிட்டையர் ஆகிறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து பதில் கொடுத்துருக்காரு இது ஸ்டெஃப்னியோட இந்த இதில். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் வந்து வெயிட்டான பொருட்கள் வந்து தூக்க முடியல, ஐ கேன்ட் ஈவன் டூ திஸ் லிஃப்ட் எனிமோர் பிகாஸ் மை பாடி ஸோ பீட் அப், என் பாடி அவ்வளோதான்ப்பா அதை வந்து கிவ் அப் பண்ணிடுச்சு அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா ஜான்சனா நிறைய சொல்கிறாரு. அவர் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. ஓவர் ப்ரெஸ் 375 பவுண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அவர் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அண்டு நான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், வயசாகிடுச்சு, என் உடம்பால் அதான் வந்து ஏற்றுக்க முடில, இப்போது சண்டைலாம் போட்டால் செம்மையாக வலிக்கும்ல, அதெல்லாம் வந்து தாங்க முடில, வெயிட்டை தூக்க முடில. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரீசன்லாம் வந்து நம்மளோட ஜான்சனா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவள்தான்ப்பா வயசாகிடுச்சு, உடம்பு முடியல, அதனால தான் வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அண்ட் அவர் ஹாலிவுட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பண்ண போகிறாரு. அதுக்குன்னு வந்து டபிள்யூ பக்கமே வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து பேக் ஸ்டேஜில் ஒரு பெரிய ரோலாக இருப்பார். அதுவும் வந்து அவர் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அஃப்கோர்ஸ் இது பார்க்கும்போது சேடாக இருக்கார். ஒரு டைமில் ராஜா மாதிரி இருக்கிற ஜான்சனா, ஹீரோக்கெல்லாம் ஹீரோ, ஒரு மெயினாக இருக்கிற ஆள், இப்போ பார்த்தீங்கன்னா முடியல அந்த மாதிரி சொல்லும்போது ஆஸ் அ ஃபேன் வலிக்குது லைட்டாக. அண்ட் அகெயின் பேசுவோம் வின்ஸோட கதையை பற்றி. ஸோ வின்ஸோட பார்ட்னர்னு சொல்லலாம் நம்ம, ஜான் லாரன்டிஸ். ஸோ அவரும் வந்து வின்ஸு கூட அந்த கேஸில் இருந்தார். அண்ட் இதில் இப்போ வெளியே வந்துட்டார். ஏன் வெளியே வந்துட்டாருன்னா, இப்போ அவர் வந்து அக்ரி பண்ணிட்டாரு கார்பரேட் கூட. ஸோ அவர் வந்து வின்ஸு அகேன்ஸ்டாக இருக்க போகிறாரு. அண்ட் வின்ஸு அகேன்ஸ்டாக எவிடென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வின்ஸு மைண்ட் பி லைக், என்னடா துரோகம் பண்ணுறியா, ஏன்னா இவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. நிறைய டார்க் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் தெரியும். வின்ஸை பற்றிலாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அவரும் வந்து தப்பிச்சிட்டாரு. ஆனால்
வேலைக்கோசம் வின்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இவர் வந்து எவிடன்ஸ் தர மாதிரி பார்த்தா அந்த சைடு வந்து போயிட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வின்ஸுக்கு வந்து ஹாப்பி நியூஸ் கிடையாது. இன்னும் வந்து சிக்கத்தில் தான் பார்த்தா வின்ஸும் வந்து மாட்டிக்கிட்டாரு. இது அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோக்குள்ள. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட்.